ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சோன்மர்க்கு போகும்போது இந்த பிளேஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் காமிச்சிருப்பேன். அண்ட் ரிட்டன் வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இது எங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். ஸோ இந்த சர்ப்ரைஸோட நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். காஷ்மீர் டே 2ல எபிசோட் 4ல் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சோன்மர்க்லேருந்து ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெவி ஸ்னோவில் ஒரு 5 hours வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஸோ ஸ்ரீநகர் ரீச் ஆகிறதே நாங்கள் வந்து லேட் நைட்டில் தான் ரீச் ஆனோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சோன்மர்க்கு பக்கத்தில் இன்னும் என்னென்ன பிளேஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் தான் நான் சொல்ல போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய பிளேசஸ் என்னென்ன போகலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜோசிலா மவுண்டைன் பாஸ் காஷ்மீரோட பார்டரில் ஸ்டார்ட் ஆகிற இந்த மவுண்டைன் பாஸ் லடாக்கோட கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய மவுண்டைன் பாஸில் இதுவும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா இது காஷ்மீர் லடாக்குங்கிற 2 யூனியன் டெரிட்டரிஸையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஒரு அழகான மலைப்பாதை தான். ஸ்ரீநகர் அண்ட் லே இருக்கக்கூடிய நேஷ்னல் ஹைவேல இருக்கிற செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டைன் பாஸும் இதுதான். இதோட உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,575 feet இருக்குது. ஸோ இந்த மலைப்பாதையில் நீங்கள் பயணம் பண்ணிகிட்டே போகும்போது அடுத்ததாக வர பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் ஜோசிலா. ஸோ இதை ஏன் 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காஷ்மீர் அண்டு லடாக்கோட பவுண்ட்ரி பாயிண்ட்ஸில் இருக்கிறதுனால இது 0 பாயிண்ட் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மலையோட பீக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து மெல்ட்டே ஆகாது, ஈவன் இன் சம்மரில் கூட. ஸோ அதனால தான் இதை வந்து 0 பாயிண்ட்டுன்னு சொல்லப்படுது. ஸோ இதை தொடர்ந்து அப்படியே நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா ஜோசிலா டனல் அப்படிங்கிறது ஒன்று வரும். அது வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஆனாலும் நம்ம இதை விசிட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஏஷியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் டனல். இதோட மொத்த டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 14.15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் சோன்மர்கில் பார்த்தீங்கன்னா ஜேமோர்க் அப்படிங்கிற ஒரு டனலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட லாங் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 6.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கங்காகீர் அண்டு சோன்மர்க் அந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணுது அந்த டனல் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஜோசிலா டனல் பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீரையும் லடாக்கையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ அதை தொடர்ந்து டிராஸ் வேலியை நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிராஸில் இருக்கிற கார்கில் வார் மெமோரியலும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். 1999 நடந்த கார்கில் வாரோட மெமோரியல் பிளேஸ் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேக்கேஜில் வந்தீங்கன்னா சோன்மர்க் வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒரு லோக்கல் கேப் எடுத்து தான் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜஸ் வந்து 3,000லேருந்து 8,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோன்மர்கோட பார்டரில் பல்டாலுங்கிற டவுனில் இருந்து அமர்நாத் கேவ் டெம்பிளுக்கு ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்குது. யூஸ்வலி அமர்நாத் கேவ் டெம்பிளுக்கு ட்ரெக்கிங் பண்ணி போகிறவங்க எல்லாமே பஹல்காமில் இருந்து தான் போவாங்க. அதுதான் ட்ரெடிஷ்னல் வேவும் கூட. பட் இந்த பல்டாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து அமர்நாத் கேவ் டெம்பிள் இருக்குது. பட் ரொம்பவே டிஃபிகல்ட்டான பாத். எல்டர் பீப்புளுக்கு வந்து இது ரெக்கமெண்ட் கிடையாது. பட் ரொம்ப ஹார்டான பாத்தில் ட்ரெக் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது போகலாம். ஆனால் இது எதுவுமே நாங்கள் பார்க்கவே இல்லை. பிளானில் இருந்தது தான். பட் தாஜ்வாஸ் கிளேசியர் போயிட்டு வரத்துக்கே எங்களுக்கு 1 day ஆகிட்டதுனால இது எதுவும் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் வரும்போது பயங்கர ஹெவி ஸ்னோ. அங்கே தான் ஃபஸ்ட் டைம் சோன்மர்கில் ஸ்னோ அப்படிங்கிறதுனால அந்த பிளேஸ்லாம் க்ளோஸ்ட் அப்படின்ட்டாங்க. எனிவே நாங்கள் கொஞ்சம் லக்கி தான். அதனால தான் நாங்கள் இந்த தாஜ்வாஸ் கிளேசியரும் பார்த்துட்டு வந்துட்டோம். பட் பார்த்துட்டு வர வழியிலே வந்து நியூஸ் வந்துருச்சு, நெக்ஸ்ட் டேயில் இருந்து தாஜ்வாஸ் கிளேசியரும் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துருச்சு. ஸோ இப்போ நாங்கள் இந்த டிராஃபிக்கில் எப்படி ஸ்டக்காக இருந்தோம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஸ்னோஃபால்னு பாருங்கள். ஃபுல் ஸ்னோஃபால். அப்படியே வண்டி எங்கள் வண்டி எல்லாம் பயங்கர ஸ்னோஃபாலாக இருக்குது. இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2 hours டோட்டலாக ஸ்னோஃபால் பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் ஸ்னோஃபாலுங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஸ்னோஃபாலை. ஸோ கீழே ரிவரு, மேலே ஸ்னோஃபாலு. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஸோ ஃபுல் டிராஃபிக்கு. எந்த அளவுக்கு டிராஃபிக்னா இந்த அளவுக்கு டிராஃபிக்கு. எங்களுடைய காரு சரி, எங்களோட டிடி எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்குன்னு மட்டும் பாருங்களேன்.
டே ஏன்டா படுத்துற மஸ்ரா. ஸோ ரோட்டில் இறங்கி இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தோம். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் என்னடா இப்படி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், எப்போ போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமாக இந்த ஸ்னோஃபாலை பார்த்திங்கன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வெஹிக்கிள் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. போகிற வெஹிக்கிள் எல்லாமே வலிக்கிட்டு போயிட்டு தான் இருந்தது. ரொம்பவே வந்து கரெக்டாக ஓட்ட தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் வந்து இங்கே ப்ராப்பராக ஓட்ட முடியும். அந்த சங்கிலி கட்டி ஓட்டுனா தான் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வழுக்காமல் வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் போக முடியும். ஸோ இந்த ஒரு அனுபவமே நாங்கள் வந்து பட்டுட்டோம். ஸ்னோஃபாலில் ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிறப்ப தான் வந்து தெரிஞ்சது. எந்த அளவுக்கு கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஸ்னோ பிளேஸில் வந்து வண்டி ஓட்டுறது எந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சோன்வர்கில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். 2 மணி நேரமாக டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கோம். ஹெவி ஸ்னோன்னு எங்கள் வண்டி அப்படியே ட்ராக் ஆகிட்டே போகுது. என்ன பண்ணுறேன்னு தெரில. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டரு. பட் எவ்வளோ நேரத்தில் போய் சேரும்னு தெரியல. ஆல்ரெடியே நாங்கள் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக வந்துட்டு இருந்தோம் நார்மல் டேஸில் காலையில். பட் இப்போ ஹெவி ஸ்னோவாக இருக்குது. இப்போ எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோன்னு தெரியல. எங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டே போகுது. ஆல்ரெடி டிராஃபிக்கில் 2 ஹவர்ஸ் நின்றுட்டுருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். நாளையிலேருந்து சோன்வர்க் பிளாக் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஹெவி ஸ்னோ இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்னோவே அதுவும் ஹெவியாக இருக்குது. பார்க்கலாம். நாங்கள் இதை ஸ்னோவையும் பார்த்துட்டோம், ட்ரையாக இருக்கலாண்டையும் பார்த்துட்டோம். இப்போ டிராஃபிக்லேயும் மாட்டிக்கிட்டோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து குளிர் வேறு பயங்கரமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வாங்கி போட்ட ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டல் தான் வந்து வாங்கி போட்டிருந்தோம். முக்கால்வாசி பேர் எங்களில் சில பேர் மட்டும்தான் வந்து ஃபுல் கோட் அண்ட் ஷூவோடு இருந்தாங்க. அதுவும் நான்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வெறும் ஒரு ஸ்வெட்டர் மட்டும்தான் போட்டுட்டு வந்தேன். ஏன்னா ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இது ரொம்பவே அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்த ஒரு ஸ்னோஃபாலுங்கிறதுனால ப்ரிகாஷன் இல்லாமல் தான் நாங்கள் வந்திருந்தோம். உள்ள வண்டியில் ஹீட்டர் இருக்குது, இருந்தாலும் சுத்தமாக உட்காரவே முடியல. எப்படா போய் ரூம் போகிறது. இனிஷியலாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த நாங்கள் வந்து ரொம்ப குளிரில் வந்து தாங்க முடியாமல் உட்காந்துட்டு இருந்தோம். எப்படா அப்போ ரூமுக்கு போகிறது, போதுண்டா சாமி இந்த ஸ்னோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து குளிர் ரொம்ப அன்பியரபிளாக இருந்தது எங்களுக்கு. முக்கியமாக எங்களோட டிரைவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஹெல்பிங் டெண்டன்சி, ரொம்ப போல்டும் கூட. என்னென்னா பார்த்தீங்கன்னா போகிற வழியிலலாம் வந்து நிறைய எங்களை மாதிரியே டூரிசம் வண்டி வந்து நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த பனியில் வந்து ஓட்டிகிட்டு போகவே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நிறைய டிரைவர்ஸ். பட் இவர் என்ன பண்ணார்னா ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை கொண்டு போய் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொண்டு போய் விட்டுட்டு இப்படி பொழியிற இந்த பனியில் திரும்ப அந்த 1 கிலோமீட்டர் எங்கள் வண்டிக்கு ஓடி வந்து மறுபடியும் எங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போய் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவங்க வண்டிக்கிட்ட விட்டுட்டு மறுபடியும் அவங்க வண்டியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 3 கிலோமீட்டர் வந்து அந்த மனுஷன் பாடாப்பட்டார். வேறு லெவல் ஹெல்பிங் டெண்டன்சி. அவருன்ட்டு இல்லை, நிறைய பேர் நிறைய இடத்துல நாங்கள் மாட்டினப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் இவரும் சூப்பர்னு நான் சொல்கிறேன். ஸோ அவரை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் அவரை பற்றி இதில் சொன்னேன். இந்த குதிரையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்கு. ஒரு வழியாக அந்த டிராஃபிக்லேருந்து தப்பிச்சிட்டோம். ஸோ ஸ்ரீநகர் வந்து ரீச் ஆகி நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 10:10 ஆயிடுச்சு. ஸோ ஸ்ரீநகரில் வந்து ஸ்னோ பெய்யல, பட் கொஞ்சமாக லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த டேவை பற்றி எப்படி சொல்கிறது, ஒரு அன்பியரபிள் கோல்டு அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சர்ப்ரைஸோடு தான் இந்த நாள் வந்து எங்களுக்கு முடிஞ்சது. ரொம்பவே மறக்க முடியாத நாள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema. சொல்லுங்க ஏதாவது. கீ ரைஸ், இதோ தால், அப்புறம் பன்னீர், தால் மக்னி, அப்புறம் இது வந்து கத்திரிக்காயில் ஏதோ பண்ணியிருக்காங்க சப்ஜி. ஐயோ கை பயங்கரமாக நடுங்குது, குளிருக்கு செமையாக இருக்குது. ஆனால் ஒரு ஒஸ்டான குளூரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நடுங்கிக்கிட்டு, ஒன்றும் முடியல. ஸோ இன்றைக்கி டேவை பற்றி நான் ரீரெக்கார்டிங்கில் பேசிக்கிறேன்.